ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 449. இதில் அஷ்டவக்ரன் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது மகரிஷியான உத்கலாவின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள். உத்கலா பெருமையும் அவருடைய ஆசிரமத்தில் இருந்த அஷ்டவக்ரின் சிறப்புகளையும் பாண்டவர்கள் கேட்டு அறிந்தார்கள். உத்கலா வேதாந்தங்களை கற்று தேர்ந்தவர். அவருடைய சீடர்களுள் ஒருவர் ககோலகர். அவர் குருபக்தி நிறைந்து நியமங்களில் தவறாது ஒழுகினார். ஆனால் கற்பதில் அதிக முயற்சி இல்லாதவர். அவருடைய நல்ல குணங்களை புகழ்ந்து உத்கலா தமது மகள் சுஜாதையை ககோலருக்கு மனம் முடித்து வைத்தார். சுஜாதை கற்பம் உற்றால் தாயின் கருவிலேயே குழந்தை வேதங்களை அறிந்து கொண்டது. ஆனால் ககோலகர் தவறுதலாக அத்தியனம் செய்வதை கேட்டு அந்த குழந்தை உடம்பை முறுக்கி கோணல் மாணலாக நிறைந்து ஆகிவிட்டது. 8 கோணங்களை கொண்டதாக குழந்தையாக பிறந்தது. அப்படிப்பட்ட குழந்தையை பெற்றோர்கள் அஷ்டவக்ரன் என பெயரிட்டு அழைத்தார்கள். இப்படிப்பட்ட அஷ்டவக்ரன் இளம் பருவத்திலேயே வேத ஞானமும் சாஸ்திர அறிவும் பெற்று பல பண்டிதர்களை வாதிட்டு வெற்றி பெற்று ஆனான். இப்படியாக இருக்கும் சமயம் மிதிலையில் ஜனகர் யாகம் ஒன்று நடத்துவதாக கேள்வி உற்று அஷ்டவக்ரன் அங்கே சென்றான். யாக சாலைக்குள் அவனை காவலர்கள் செல்ல அனுமதிக்கவில்லை. சிறுவர்கள் செல்லக்கூடாது என தடுத்து விட்டார்கள். இப்பொழுது அஷ்டவக்ரன் கூறினார், வெளித்தோற்றத்தை கண்டு என்னை சிறுவன் என்கின்றாய், நான் அறிவிலே பெரியவன் என அஷ்டவக்ரன் எடுத்து உரைத்தும் அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான ஜனக மகாராஜாவின் அவை பண்டிதனாகிய வந்தியுடன் வாதிட வந்து இருப்பதாக அஷ்டவக்ரன் காவலர்கள் இடம் கூறி அனுப்பினான். இப்பொழுது அரசனும் அஷ்டவக்ரனை உள்ளே வருமாறு கூறினார். அஷ்டவக்ரன் சபைக்கு வந்ததும் அரசர் மிக மிக அதிர்ச்சி உற்றார். ஓ சிறுவனாகிய நீயா வந்தியுடன் வாதிடப் போகின்றாய்? வீண் முயற்சி. வந்தி பெரும் பண்டிதர்களையெல்லாம் வீழ்த்தியவர் என்றார் ஜனகர். அஷ்டவக்ரன் தன்னால் வாதிட முடியும் என துணிவுடன் நின்றான். இப்பொழுது வந்திக்கும் அஷ்டவக்ரனுக்கும் வாதப்போர் நிகழ்ந்தது. அஷ்டவக்ரனின் வாத திறமைக்கு முன்னால் வந்தியின் திறமை பலம் இழந்துவிட்டது. மிதிலை நகர மக்களும் சபையோரும் அஷ்டவக்ரனின் ஞானத்தை மிகவும் போற்றி புகழ்ந்தார்கள். ஓ நெருப்பு ஆனது சிறு பொறியாக இருந்தாலும் கடுமையாக சுட்டுவிடும் என கூறிய ஜனகர் அஷ்டவக்ரனை பாராட்டி கௌரவித்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்